எம்ஜிஆரோட பேர் சொன்னவங்கலாம் எம்ஜிஆர் ஆயிட முடியுமான்னு கேட்கிறாரு. எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான். மத்தவங்கலாம் யாருமே இல்லன்னு சொல்றாரு. இல்ல அது உண்மைதானே. அது எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான். நீங்க எம்ஜிஆர் மாதிரியா வேணா இருக்கலாமே தவிர நீங்கள் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அது ஒரு சரியான கருத்தா தான் நான் பார்க்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, எம்ஜிஆர் மறைந்து இத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனா இன்றைக்கு அந்த எம்ஜிஆருடைய பெயரும் புகழும் இன்றைய அரசியல்வாதிகளுக்கு தேவையா இருக்குல்ல. ஏற்கனவே எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட அதிமுகவுக்கும் எம்ஜிஆர் பேர் தேவைப்படுது. எம்ஜிஆரால் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை எதிரியாக நினைத்த திமுகவுக்கும் எம்ஜிஆர் பேர் தேவைப்படுது. எம்ஜிஆரை முன்ன பின்ன பார்த்திராத என்ன, எம்ஜிஆர் அரசியல் இருக்கும்போது பிறக்கவே பிறக்காத விஜய்க்கும் எம்ஜிஆர் பேர் தேவைப்படுது. அதுக்கப்புறம் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது தன்னை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிக்கிட்டாரு. எம்ஜிஆருக்கும் தனக்குமான ஒரு தொடர்பை கொஞ்சம் மிகைப்படுத்தி அந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குவதற்கு பயன்படுத்தினார். அந்த வகையில பாத்தீங்கன்னா எம்ஜிஆருங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி தான். என்ன ஆனா இப்ப நம்ம அதிமுகவினர்கிட்ட எல்லாம் கேட்கும் போது விஜய் அவர்கள் ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை பண்றாரு. அவருக்கு நாங்க கரூர்ல எவ்வளவு சப்போர்ட் பண்ணோம். ஆனா அவர் எங்களை ஊழல்வாத சக்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க அவர் மேல விமர்சனத்தையே பண்றோம்னு சொல்றாங்களே சார். அதான் 2 விஷயம். விஜய் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்றாருங்கிறத என்னால ஏற்க முடியாது. விஜய் அந்த மாதிரியான மலிவான அரசியல் செய்கிற நபர் கிடையாது. இதுவரைக்குமான அவருடைய அரசியல் பயணத்தை பார்க்கும்போது அப்படி எந்த சந்தர்ப்பவாதத்தையும் அவர் செய்யலை. அதுதான் உண்மை. ஏன்னா திமுக செய்கிற மாதிரியான ஒரு மலிவான அரசியலோ சந்தர்ப்பவாத அரசியலோ அவங்க நிச்சயமா பண்ணவே இல்லை. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இவர் ஆதரவாக இருப்பார், என்ன இவர் நம்ம அணிக்கு வருவார் அப்படின்னு ஒரு பெருநம்பிக்கையோட இருந்தாங்க. அது நடக்கலை அப்படிங்கும்போது அது ஆத்திரமாக ஆற்றாமையாக வெளிப்படுது.